வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய பங்குனி மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதம் தானுங்க பங்குனி மாதம். அப்போது பங்குனி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை மேசராசி நண்பர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஏற்கனவே நாம் நிறைய பதிவில் பார்த்துருக்குறோங்க. ஏன்னா ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ராசிக்குரிய கற்களுக்கோ அல்லது ராசிக்குரிய கடவுளுக்கோ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். அசுவினி நட்சத்திரன்றது கேது பகவானுடைய நட்சத்திரம் தான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம் தானுங்க அசுவினி நட்சத்திரம். அதுபோக பரணி நட்சத்திரம் துர்க்கையம்மன் பிறந்த நட்சத்திரம். 4 பாதம் நம்ம மேசராசிலேயே வருதுங்க. அசுவினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், பிறகு வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் காளியம்மன் பிறந்த நட்சத்திரம். அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ராஜகாளியம்மனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப உகந்தது, ரொம்ப உத்தமம் கூட. மேசராசி நண்பர்களுக்கு மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் மாத கிரகம். லக்னத்தை கொண்டு பலன் சொல்கிறதோ திசாபுத்தியை கொண்டு பலன்கள் சொல்கிறதோ ஜென்ம ஜாதகம் சுய ஜாதகம். நம்ம கோட்சார பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா கிரகநிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதுபோக சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ யாருடைய சாரம் வாங்குகிறாரோ அதை கொண்டு தான் நம்ம கோட்சார பலன்கள் மாத பலன்களை சொல்ல முடியும் எல்லா ஜோதிடரும். மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். மேசராசிக்கு 12வது பாவகத்தில் சூரிய பகவான் மறையக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா மேசராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதி சூரியன், புத்திர காரகன் குரு. புத்திர காரகனாகப்பட்ட குரு பகவான் மேச ராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத காலமாக 8-9 மாத காலமாக இருக்கிறார். மேசராசி நண்பர்களுக்கு நிறைய பதிவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க புத்திர வளர்ச்சி கொடுக்குன்ட்டு. அது கொடுத்ததோ கொடுக்கலையோ, ஆனால் இந்த தருணம் 100% புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மேச ராசியாதிபதி செவ்வாய் மேசராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக மேச ராசியும் பார்ப்பார். 8வது பார்வையாக மேச ராசிக்கு 5வது பாவகமான புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார். அதுபோக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது பார்வையாக மேச ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். ஏற்கனவே செவ்வாவுடைய பார்வை, இப்போ குரு பகவானுடைய பார்வை. அப்போ நமக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றது புத்திரஸ்தானத்தில் ஏற்படுது. புத்திரஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுவார். புத்திரஸ்தானாதிபதி சூரியன் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு. யாருடைய சாரம் வாங்குறாரு, யாருடைய நட்சத்திரம் வாங்குறாருன்னா புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை அந்த 4 நாட்களில் குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் சூரிய பகவான் சஞ்சாரிக்க போகிறாரு. அப்போது புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. மேச ராசியாதிபதி செவ்வாய் மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் மேச ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதை விட ஒரு மிராக்கல் என்ன, அதிசயம் என்னன்னா, மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாருன்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 2வது பாதத்தில் 19 டிகிரியில்
மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை புத்திரஸ்தானத்தை கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் பார்க்கிறார். அப்போது இது மிக சிறந்த நேரம், மிக அற்புதமான நேரம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு தருணத்தில் மேசராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சார், நாங்கள் 5 வருஷமாக முயற்சி பண்ணுறோம், 10 வருஷமாக முயற்சி பண்ணுறோம், கல்யாணம் ஆகி 12-13 வருஷம் ஆகுது, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, இது வரைக்கும் புத்திர செல்வம் கிடைக்கல, புத்திர பாக்கியமே எங்களுக்கு கிடைக்காது போல் இருக்குது. இந்த மனநிலையில் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. 100% இந்த தருணம் புத்திர வளர்ச்சிக்குரிய தருணம். சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதம் பிறக்கப்படக்கூடியதே வியாழக்கிழமை. வியாழக்கிழமை காலையில், அதாவது குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் பரணி நட்சத்திரத்திலேயே 3வது பாதத்தில் 20 டிகிரியில், அப்போது குருவும் சந்திரனும் ஒரே பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மேசராசியில் குருச்சந்திர யோகம். 100% உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். இந்த தருணத்தில் புத்திர வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதுக்கான முயற்சிகள் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் இல்லை வைத்தியம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை, அந்த நாள் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தருணத்தை முயற்சி பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் புத்திர தடைகள் நீக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இன்னும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. வயிற்றில் தான் ஒரு குழந்தை பாக்கியம் வரலை, ஒரு புழு பூச்சி உருவாகலை, ஒரு குழந்தையாவது தத்தெடுத்துக்கலாம்ன்ற ஆதங்கத்தில் 2 வருஷமாக 3 வருஷமாக முயற்சி பண்ணுறேனுங்க, ஒரு குழந்தைய கூட தத்தெடுத்துக்கிட முடியலைங்க. 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னுக்குன்னா இந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பராக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னா, ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த புத்திர சோகம், புத்திர வளர்ச்சி இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையேன்ற சங்கடம் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக தான் போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள், பூர்வீக சொத்து இருக்குதுங்க, யாரோ இருக்கிறாங்க அந்த இடத்துல, உரியவர் என்னால் இருக்க முடியல, பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்குதுங்க, அது விற்றுவிட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிட முடியல. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். 2வது, சூரிய பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது 4 நாட்கள். குபேரர் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது 4 நாட்கள். பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரை, பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை மேசராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போது சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஜென்ம விரோதம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த நேரம் நமக்கு சாதகமாக இருக்குது. எந்த வகையில் சாதகமாக இருக்குதுன்னா, மேச ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் சனி பகவான். 11வது பாவகத்தில் இருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு சனி பகவான். 3வது பார்வையாக மேச ராசியை பார்த்துட்டு 7வது பார்வையாக மேச ராசிக்கு 5வது பாவகமான சூரியனுடைய வீட்டை பார்க்குறாரு சனி பகவான். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான். நல்ல பரிவர்த்தனை. இரும்பு தொழில் செய்கிறேனுங்க, அந்த தொழில் என்னால் வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணுறேனுங்க, நான் போடுற முட்டுக்குழி கூட எடுக்க முடியலைங்க அப்படின்னா இந்த தருணம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறேனுங்க, என்னால் வியாபாரத்தில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த தருணம் நல்லா இருக்கும். ஏன், அரசாங்க வேலையில் தான் இருக்கிறேன்னு பேர்,
ஆனால் வேண்டா வெறுப்பு அவர் வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும். ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் சூரிய பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு சூரியன். உடம்புல இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். நமக்கு முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையே எந்த விஷயம் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடும். காலமும் நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறதுல பார்த்துக்கிடுங்க. நமக்கு ஒருத்தர் விரோதியாக இருக்கிறாரு அப்படின்னா அது 10 வருஷமா 15 வருஷமா ஆயுள் முழுவதும் அவர் விரோதியாக இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் மாறி தானே ஆகணும். அந்த மாதிரி நம்ம மேலதிகாரிகளால் நம்ம தொல்லை இருக்குதுங்க, கூட இருக்கிறவங்களால் தொல்லை இருக்குதுங்க, பக்கத்து வீட்டுக்காரனால் தொல்லை இருக்குதுங்க. எந்த தொல்லையாக இருந்தாலும் சூரிய பகவான் 12வது பாவகத்தில் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் நமக்கு ஆகாதவனாகவே இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. நம்ம ராசிநாதன் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்படி செவ்வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார். 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனம் உயரணும் இல்லையா? எது எப்படி இருந்தாலும் அந்த தொழில் ரீதியாக நமக்கு இருக்கிற சங்கடங்கள் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகிறது நமக்கு பங்குனி மாதத்தில். எத்தனை தேதியில் சார்? பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லலை. என் வீடியோ பார்க்குறதுக்காக தினமும் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் நினச்சிக்கிடாதீங்க. இது நடக்கும். சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாருன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி யார்? புதன். சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் நீச்சத்தில் இருக்கிறாரு. சத்ருஸ்தானாதிபதி பலவீனம் ஆயிடுறாரு. சத்ருஸ்தானாதிபதி பலவீனம் ஆயிடுவார். அதுபோக சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆக மாட்டார். கடைசியாக தான் அஸ்தமனம் ஆக போகிறாரு. கிட்டத்தட்ட அவர் வக்ரமாகும் போது. ஏன்னா புதன் 6வது பாவகத்துக்கு அதிபதி. நம்ம மேசராசி நண்பர்களுக்கு புதன் 3 குடையவர் 6 குடையவர். 3 குடைய 6 குடையவர் 12வது பாவகத்தில் 12வது பாத்தியத்தில் நீச்சம். அவர் நீச்சத்திலிருந்து உச்சத்தை பார்க்குறாரு. ஆனாலும் 19ஆம் தேதி அந்த 3வது பாத்தியத்துக்கு அதிபதி 6வது பாத்தியத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரமாயிடுவார். 19ஆம் தேதி வக்ரமாகிறாரு. 27ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போ சூரியனோட அந்த நேரத்தில் அவர் முழுமையான அஸ்தத்தில் இருப்பார், அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போ இதெல்லாமே நமக்கு சரியான தருணம். உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் சரியாகும். நம்ம மேலே இருக்கக்கூடிய விரோதம் மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும் இல்லையா? காய்க்கிற மரம் தானே கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி படாதே. அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய விரோதம் குறையும், நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், நம்ம போகிற பாதைக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்திவிடும். எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னாங்க, உழைப்புன்ற விதை போட்டால் தானே விருட்சம் லாபம் உயர்வு அப்படின்ற விருட்சம் வரும். இந்த தருணத்தில் நாம் போடக்கூடிய உழைப்பு பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்படி அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த நேரம் கம்முன்னு இருக்காது, ஏதாவது ஒன்று பண்ணணும், செய்யணும், கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய தருணம் அந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் புதனுடைய சாரம் வாங்குறார். புதனுடன் சேர்ந்தும் இருக்காரு, புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. புதன் யாரு? சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ புதனுடைய வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் இது எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் பெருகும். எந்த வகையில் திடீர் அதிர்ஷ்டம் பெருகும்? வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆஃபர் வரலாம், நீங்கள் ஜெர்மனிக்கு வாங்க, அமெரிக்காவுக்கு வாங்க. பல நாள் கனவாக இருக்கும், மனக்கோட்டை கட்டி வச்சுருப்போம். நமக்குன்னு வெளிநாடு வாய்ப்பு வராதா, வெளியூர் வாய்ப்பு வராதா? ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வர்ற பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளார் ஏதோ ஒரு நேரத்தில் கட்டாயம் நல்லது நடக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை.
நம்மளால் முடியலைன்னா நம்மளால் முடியாதது யாரோ எங்கேயோ எப்பயோ எப்படியோ ஏதோ ஒரு நேரத்தில் செய்துக்கிட்டு தானே இருக்காங்க. மேசராசியில் நம்ம பிறந்திருக்கிறோம், ஜென்மகுரு நடக்குது, நமக்கு கேது திசையில் சனி புத்தி நடக்குது, ராகு திசையில் கேது புத்தி நடக்குது. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். கோட்சார கிரக நிலைகள் நல்ல விதமாக இருக்கிறதுனால முயற்சி பண்ணி பாருங்கள். முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சத்தியமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இந்த பிரபஞ்சம் விதி யாரையும் கையை பிடிச்சிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க. சொல்லப்போனால் மேசராசியில் பிறந்த உங்களை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. இதுதான் பாதன் காட்டினா போதுமானது. பங்குனி மாதத்தில் மேசராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வை நம்ம மேலே படுறது, சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுறது, 5வது பாவகத்தில் சனி பகவான் பார்வை, சுக்கிர பகவான் பார்வை, குரு பகவான் பார்வை, செவ்வாய் பார்வை, எத்தனை பார்வை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உயரல, உருப்படலை, நம்ம மேலுக்கு வரலைன்னா இதை விட ஒரு நல்ல நேரம் எங்கிட்டு போய் இருக்க போகுது உங்களுக்கு? முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. அதுபோக இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. இதுக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் சொல்கிறீங்க, இன்னைக்கு சொல்கிறீங்க, கடைசியில் சுய ஜாதகம் பாருங்கன்னு சொல்கிறீங்களே. ஏன் சார் உங்களுடைய பிஸ்னஸ் மோட்டிவா? சத்தியமாக கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. காசு பணத்துக்காகலாம் சத்தியமாக இந்த வீடியோ டெய்லியும் போடுறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஜோதிடம் பார்த்துக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற சாதகமான நேரமோ பாதகமான நேரமோ தெரிஞ்சுக்கிட முடியாது. யாரோ எங்கேயோ இருக்கிறவங்க அங்கங்கே இருந்துக்கிட்டே உங்களுடைய கோட்சார பலன்கள் நிறைவாக தெரிஞ்சுக்கிடணும், நிம்மதியாக தெரிஞ்சுக்கிடணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் டெய்லியும் காணொலி போடுறேனுங்க. என்னுடைய காணொலியை பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.